Good morning 7th standard students. Today in your computer science class we are going to see unit number 1 computer fundamentals. So computer fundamentals அப்படினா என்னன்னா கம்ப்யூட்டரோட பேசிக்கா என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி தான் இந்த லெசன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல்னா பேசிக்ஸ். ஸோ கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் என்ன, பேசிக்கா நம்ம கம்ப்யூட்டரை பற்றி என்னென்னலாம் விஷயம் இருக்கு அதெல்லாமே பற்றி தான் இந்த லெசன்ல நம்ம படிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். A computer system can be considered to be made up of two main components, the hardware and the software. So ஒரு computer system அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த computer systemல வந்து ரெண்டு main components இருக்கு. First one is hardware, second one is software. So if you take a computer system, ஒரு computer எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் two main components இருக்கு. என்னென்ன? hardware and software. hardware அப்படின்றது என்னன்னா hardware can be defined as physical components that make up a computer system. So நம்ம பார்க்குற physical you can be seen or touched. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடிய உணரக்கூடிய எல்லா விஷயமும் ஹார்ட்வேர் தான். சிபியூ ஆகட்டும், பிரிண்டர் ஆகட்டும், மானிட்டர் ஆகட்டும், இது எல்லாமே. ஸோ எதெல்லாம் ஃபிசிக்கலாக இருக்கோ அது எல்லாமே வந்து ஹார்ட்வேர். அது மட்டும் இல்லாமல் சிபியூக்குள்ளே இருக்கிற அந்த ஹார்ட்வேர்ஸும் இருக்குது. Software அப்படிங்கிறது என்னன்னா they are computer programs and related data that provide the instructions for telling the computer hardware what to do and how to do it. ஸோ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னன்னா அது எல்லாமே வந்து கம்ப்யூட்டரோட ஒரு ப்ரோக்ராம். இப்போ நம்மளுக்கு எப்படி இந்த வேலை இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நோட் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை செய்கிறோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் இந்த வேலையை செய்யணும் அப்படின்றத நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டரோட அந்த பார்ட்ஸ், கம்ப்யூட்டரோட உள்ள இருக்கிற அந்த பார்ட்ஸை வந்து இதை நீ செய்யணும், இந்த பார்ட்டை நீ இப்போ மெமரினா நீ வந்து இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறது தான் சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பார்த்தோம். ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஹாவ் அ சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். சிம்பயோட்டிக் இந்த இடத்துல சிம்பயாலிக் கிடையாது, சிம்பயோட்டிக். ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஹாவ் அ சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். திஸ் மீன்ஸ் without software, hardware is quite limited, and without hardware, software wouldn't be able to run at all. ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது, ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும். சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹார்ட்வேர் வந்து ரொம்ப லிமிட்டட் ஆக்சஸ் தான், எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹார்ட்வேர் இல்லாமல் சாஃப்ட்வேர் வந்து இயங்கவே முடியாது. ஸோ ரெண்டுமே வந்து தே ஆர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். அதுதான் வந்து சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டா ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்குது. ஹார்ட்வேர்ன்றது எல்லா ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸும் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர்ன்றது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து ஹார்ட்வேரை இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் வந்து சாஃப்ட்வேர். ஸோ இது ரெண்டுமே வந்து தே ஆர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹார்ட்வேரால் செயல்பட முடியாது. அதே மாதிரி ஹார்ட்வேர் இல்லாமல் சாஃப்ட்வேரால் செயல்பட முடியாது. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ். ஸோ கம்ப்யூட்டருக்குன்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து பேசுகிற தமிழோ தெலுங்கோ இங்கிலீஷோ இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டருக்கு புரியுமான்னு கேட்டால் புரியாது. பிகாஸ் இட்ஸ் அ மெஷின். ஸோ அந்த மெஷின்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் டிசைன் பண்ணணும். அதுதான் அந்த லாங்குவேஜஸ் பற்றி நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். A programming language is an artificial language designed to communicate instructions to a machine, particularly to a computer. So ஒரு programming language கம்ப்யூட்டருக்கு எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம டிசைன் பண்ணணும். அப்போ தான் அந்த கம்ப்யூட்டரால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ். இப்போ நம்மளுக்கு எப்படி லாங்குவேஜ் இருக்கோ, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கோ, அந்த மாதிரி மெஷின் அதாவது கம்ப்யூட்டருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணுற லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ். ஏன்னா நம்மளா கிரியேட் பண்ணுறோம் அந்த லாங்குவேஜை. ஸோ அதனால இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜை வச்சு தான் நம்ம மெஷினுக்கு அதாவது கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். Programming languages can be used to create programs that control the behavior of a machine
and or are to express algorithms precisely. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷினோட பிஹேவியர், அதாவது மெஷின் என்ன செய்யணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராட் கேட்டகரிஸ் இருக்குது. லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜஸ் are designed for a particular computer architecture and are therefore often described as machine-oriented languages. So low level language அப்படின்றது என்னன்னா they are programming, அதுவும் ஒரு programming language தான். ஒரு particular computer typeக்காக டிசைன் பண்றது low level language. இது எல்லாமே machine oriented languages ன்னு சொல்றோம். low level language திருப்பி 2 கேட்டகரி இருக்கு, machine language, assembly language. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். லோ லெவல் லாங்குவேஜஸ், ஹை லெவல் லாங்குவேஜஸ். லோ லெவல் லாங்குவேஜை திருப்பி 2 டைப்பாக பிரிக்கிறோம், மெஷின் லாங்குவேஜ் அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டருக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற, டிசைன் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான். அது மெஷின் ஓரியன்ட் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ லோ லெவல் லாங்குவேஜில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி மெஷின் லாங்குவேஜ். Machine language is the lowest and most elementary level of programming language and was the first type of programming language to be developed. It is the language in which instructions are given in the form of strings of zeros and ones. So இதுதான் இந்த மெஷின் லாங்குவேஜ் தான் ரொம்ப மோஸ்ட் எலிமெண்ட்ரி லெவல்னா இப்போ எப்படி நம்ம ப்ரீகேஜி எல்கேஜியில் ரொம்ப பேசிக்கான விஷயங்களை நம்ம படிக்கிறோம், அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கே ரொம்ப பேசிக்கான ஒரு லாங்குவேஜ் தான் மெஷின் லாங்குவேஜ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு பி டெவலப்ட். ஸோ மெஷின் லாங்குவேஜ் அப்படின்றது தான் பேசிக்கான எலிமெண்ட்ரி லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண மெஷின் லாங்குவேஜும் இதுதான். It is the language in which instructions are given in the form of strings of zeros and ones. So zeros and ones அதை பேஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மெஷின்குள்ளே கொடுக்கறது தான் மெஷின் லாங்குவேஜ். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இட் மேக்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுனால கம்ப்யூட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் வேலை செய்யும். It does not require a translator to translate the code. ஸோ ஒரு டிரான்ஸ்லேட்டர் நடுவில் தேவை கிடையாது. நம்ம கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்ற அந்த ஸ்ட்ரிங்ஸ்லேயே இந்த ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுனால கம்ப்யூட்டர் தானாகவே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்ன, மெஷின் லாங்குவேஜோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஆல் ஆப்ரேஷன் கோட்ஸ் ஹேவ் டு பி ரிமெம்பர்ட். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒரு கோட் இருக்கும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில். அந்த கோட் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் இந்த லாங்குவேஜ் ஆப்ரேட் பண்ண முடியும். It is not easy for everyone to amend or find errors in a program written in the machine language. So machine languageல எல்லாமே zeros and onesல தான் program எழுதியிருப்பாங்க. So எல்லாராலையும் அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஞாபகம் வச்சு எரரை கரெக்ட் பண்ண முடியாது. These languages are machine dependent. That is, a particular machine language can be used on only one type of computer. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டரை பொறுத்து தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மெஷின் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கு தான் இந்த மெஷின் லாங்குவேஜ் பொருந்தும். ஸோ எல்லா கம்ப்யூட்டருக்கும் யூஸ் ஆகாது. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸை 2ஆக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லோ லெவல் லாங்குவேஜ் பார்க்குறோம். லோ லெவல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்காக டெவலப் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான் லோ லெவல் லாங்குவேஜ். ஸோ அதை திருப்பியும் 2ஆக நம்ம பிரிக்கிறோம், மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ் அப்படின்றது தான் பேசிக் எலிமெண்ட்ரி லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண லாங்குவேஜும் இதுதான். இந்த மெஷின் லாங்குவேஜில் எல்லா கோட்ஸ், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கும். ஸோ இதில் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன எல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் டைப் அசம்பிளி லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ்லேயே 2 டைப் பார்த்தோம். ஒன்று மெஷின் லாங்குவேஜ், இப்போ செகண்ட் ஒன் அசம்பிளி லாங்குவேஜ் பார்க்குறோம். Assembly language is a language in which instructions are given in the form of short words called mnemonics. Mnemonics அப்படிங்கிறது என்னன்னா ஷார்ட் வேர்ட். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் வேர்டாக கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்டின்றது இட் இஸ் யூஸ்ட் ஃபார் லோடிங் அ ப்ரோக்ராம். ஸோ எல்டி அப்படின்னு ஒரு
கோட் கொடுத்தோம்னா மெஷின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், கம்ப்யூட்டர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னா ஓகே லோட் பண்ணணும், லோடிங் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். MOV அப்படின்றது வந்து it is used for moving data and ADD is used for adding data. So programs written in assembly language are not directly executable and require a translator known as assembler. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் இந்த அசம்பிளி லாங்குவேஜை டிசைன் பண்ணுறேன். அது வந்து நியூமோனிக்ஸ் வச்சு டிசைன் பண்ணுறேன். நியூமோனிக்ஸ்னால் ஷார்ட் வேர்ட்ஸ். ஸோ ஷார்ட் வேர்ட்ஸ்னால் LD அப்படின்ட்டு நான் வந்து டிசைன் பண்ணுறேன். அதுக்கு வந்து அர்த்தம் என்னன்னா லோடிங் டேட்டா. அது வந்து எனக்கு புரியும், ஏன்னா LD அப்படின்றது லோடிங் டேட்டான்றது நான் டிசைன் பண்ணுறேன், எனக்கு புரியும். கம்ப்யூட்டருக்கு எப்படி புரியும் அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து ஒரு அசெம்பிளர் அப்படின்ற ஒன்று வைக்கிறோம். அது வச்ச போது இப்போ LDன்னு நான் கொடுத்தேன்னா அந்த அசெம்பிளர் வந்து கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி அதை டிரான்ஸ்மிட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து அசெம்பிளி லாங்குவேஜ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மெஷின் லாங்குவேஜில் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் 0s and 1sல போகுது. அசெம்பிளி லாங்குவேஜில் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நியூமோனிக்ஸில் போகுது, அதாவது ஷார்ட் வேர்ட்ஸில் போகுது. ஸோ இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தா, இப்போ இந்த நியூமோனிக்ஸ் வந்து எனக்கு புரியும். யார் வந்து அந்த ப்ரோக்ராம் எழுதுறாங்களோ, ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் வென் கம்பேர்ட் டு மெஷின் லாங்குவேஜ். ஏன்னா மெஷின் லாங்குவேஜில் எல்லாமே 0s and 1sல தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் பர்டிகுலராக படித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் என்னால் அந்த 0s and 1s ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் இந்த அசெம்பிளி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு புரிகிற மாதிரி இருக்குது. LD, ADD, add இதெல்லாம் எனக்கு புரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் இட் இஸ் ஈஸி டு லொக்கேட் அண்ட் கரெக்ட் எரர்ஸ் ஏதாவது இருந்தாலும் நான் ஈஸியாக லொக்கேட் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். அண்ட் இட் கேன் பி மாடிஃபையும் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, like machine language it is also machine dependent. so machine language எப்படி ஒரு particular computer டைப்க்கு தான் ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி இதுவும் சில கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸில் தான் யூஸ் பண்ண முடியும். since it is machine dependent, the programmer must also have the knowledge of the hardware. ஸோ ஹார்ட்வேர் என்ன இருக்குது அப்படின்ட்டு அந்த ஹார்ட்வேரை பற்றி நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால் வந்து இந்த அசெம்பிளி லாங்குவேஜ் வச்சு ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ இது வந்து அசெம்பிளி லாங்குவேஜோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஹை லெவல் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் கிவ் ஃபார்மேட்ஸ் க்ளோஸ் டு தி இங்கிலீஷ் லாங்குவேஜ். பர்பஸ் ஆஃப் டெவலப்பிங் ஹை லெவல் லாங்குவேஜஸ் is to enable people to write programs easily and in their own native language environment. So high level computer languages அப்படிங்கிறது வந்து என்னன்னா close to English language. So English ரொம்பவே வந்து க்ளோஸாக இருக்கும் அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ இது எதுக்கு டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யார் வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து எழுதுகிறாங்களோ அவங்க வந்து ஈஸியாக எழுதணும், அவங்களோட ஓன் நேட்டிவ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே அவங்க எழுதணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹை லெவல் லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹை லெவல் லாங்குவேஜஸ் ஆர் பேசிக்கலி symbolic languages that use English words and or mathematical symbols rather than mnemonic codes. So high level languageல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸும் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மெஷின் லாங்குவேஜில் 0 and 1 ஸ்ட்ரிங்ஸ் தான் இருக்கும். அசெம்பிளி லாங்குவேஜில் நியூமோனிக்ஸ் இருக்கும். ஹை லெவல் லாங்குவேஜஸில் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸும் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் இதை வச்சு தான் இந்த ப்ரோக்ராமை எழுதுகிறாங்க. Each instruction in high-level language is translated into many machine language instructions, thus showing one-to-many translations. So, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா அது வந்து மெஷின் லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கும். ஸோ அதாவது அசெம்பிளர் இதுலேயும் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து வைப்பாங்க. ஸோ தட் ப்ரோக்ராம் எழுதுகிறவங்களோட ப்ரோக்ராம் மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து வைப்பாங்க. So high-level languagesல வந்து many languages have been developed for achieving a variety of tasks. Some are fairly specialized, whereas others are quite general purpose. So high-level languagesல different types இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து general purposeக்கு யூஸ் பண்ணுறோம், சிலதெல்லாம் வந்து specialized purposeக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா algebraic formula type processing. These languages are oriented towards the computational procedures for solving mathematical and statistical program. So ஒரு mathematical and statistical program solve பண்ற மாதிரியான டைப்க்கு எல்லாமே இந்த algebraic formula type processing யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து basic, beginners, all purpose, symbolic instruction code.
இதெல்லாமே வந்து acronyms, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து போட்டிருக்காங்க. Fortran formula translation, PL bar 1 programming language version 1, ALGOL algorithmic language, APL A programming language. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி ரிலேட்டடாக இருக்கும் இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே. இது எல்லாமே லாங்குவேஜ் தான், ஹை லெவல் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் டேட்டா ப்ராசஸிங். இப்போ ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான டேட்டா வரும் அவங்களுக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கோபால், காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ், ஆர்பிஜி, ரிப்போர்ட் ப்ரோக்ராம் ஜெனரேட்டர். ஸோ இது எல்லாமே வந்து நிறைய டேட்டாவை வந்து மெயின்டைன் பண்ணி அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அண்ட் லிஸ்ட் ப்ராசஸிங். These are used for string manipulations, including search for patterns, inserting and deleting characters. So ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லைனா வந்து கேரக்டர்ஸை இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது தான் இந்த லாங்குவேஜஸ். லிஸ்ட் ப்ராசஸிங், ப்ரோலாக், ப்ரோக்ராம் இன் லாஜிக். Object Oriented Programming Language or OOP. In OOP, the computer program is divided into objects. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வந்து டிவைட் பண்ணி லாங்குவேஜ் எழுதுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து C++ and Java. நெக்ஸ்ட் வந்து விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். These are designed for building Windows based applications. அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற அந்த விண்டோஸ் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் இதெல்லாம். விஷுவல் பேசிக், விஷுவல் ஜாவா அண்ட் விஷுவல் C. So what are the advantages of these high level languages அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா understandability. Programs written in these languages are easier to read and understand than those in low level languages. So இதெல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜும் ப்ளஸ் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸும் இருக்கிறதுனால நம்மளால ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Debugging. It's very easy to find and remove errors. So நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதுனால எரர்ஸ் இருந்தாலும் அதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணலாம். போர்ட்டபிலிட்டி. ஹை லெவல் லாங்குவேஜஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் மிஷின் இண்டிபெண்ட். அதாவது என்னென்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர் சிஸ்டம்காக டெவலப் பண்ணுது. பட் இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிஸ்டம்லையும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து போர்ட்டபிலிட்டி. Programs written for one computer can be executed on any other computer with very minor changes or no changes at all. So ஒரு மைனரா சில சேஞ்சஸ் பண்ணிட்டு எல்லா கம்ப்யூட்டருக்கும் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹை லெவல் லாங்குவேஜஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் டு பி டிரான்ஸ்லேட்டட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் நமக்கு புரியும், மெஷினுக்கு புரியணும்னா நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் கட்டாயமாக வைக்கணும். ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். The object code generated by a translator might be inefficient compared to an equivalent assembly language program. So translator வந்து சில சமயம் வந்து translate பண்ணுற அந்த ஆப்ஜெக்ட் கோட் வந்து சம்டைம்ஸ் வந்து inefficient-ஆக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதபடியும் சில சமயம் இருக்கலாம் கம்ப்யூட்டரால். ஸோ இதெல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் வந்து இன் டீட்டெயில் பார்த்தோம். ஸோ எப்படி லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜில் அசம்பிளி லாங்குவேஜ், மெஷின் லாங்குவேஜ், அதே மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதனோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம படித்தோம். நெக்ஸ்ட் வந்து பைனரி நம்பர் சிஸ்டம். ஸோ பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்றது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். அதாவது கம்ப்யூட்டருக்கு வந்து பைனரி லாங்குவேஜ் தான் புரியும், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் கம்ப்யூட்டருக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்ருக்கோம். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து இட்ஸ் அன் எலக்ட்ரானிக் மெஷின். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அ மெஷின். ஸோ மெஷினுக்கு என்ன புரியும் அப்படின்னா ஆன் ஆஃப், இது ரெண்டு தான் புரியும். ஆன் பண்ணால் ஆன் ஆகணும், ஆஃப் ஸ்விட்சை அழுத்தினா ஆஃப் ஆகணும். ஸோ இது ஒரு எலக்ட்ரானிக் மெஷின் அப்படிங்கிறதுனால எல்லா மெஷின்ஸ்க்குமே வந்து எல்லா எலக்ட்ரானிக் மெஷின்ஸ்க்குமே ரெண்டு லாங்குவேஜ் தான் புரியும். அதாவது ஆன்னா ஆன் ஆகணும், ஆஃப்னா ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து பைனரி நம்பர்ஸ். ஸோ ஆன் அப்படின்றது இட் இஸ் ரெப்ரசன்டட் பை 1 அண்ட் ஆஃப் அப்படின்றது ரெப்ரசன்டட் பை 0. ஸோ இந்த 0 அண்ட் 1 வச்சு தான் என்டையர் கம்ப்யூட்டர் மெஷின்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆயிருக்கு.
ஸோ பைனரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பைனரி நம்பர் சிஸ்டமை பேஸ் பண்ணியிருக்கு. மேக்ஸில் வந்து நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க 0 to 9 இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு வந்து நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 0 to 9 தான் வந்து ஃபண்டமெண்டல். ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு மற்ற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எழுதுவோம். ஸோ நம்பர் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் தீஸ் 10 digits இஸ் known as base 10. ஸோ இந்த 10 digits இருக்கு இல்லையா 0 to 9 இந்த 0 to 9 பேஸ் பண்ணி எழுதுகிற நம்பர் சிஸ்டம் எல்லாமே பேஸ் 10 or decimal number system அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. The digits in a number have a place value such as ones, tens, hundreds and thousands. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நம்பர் எழுதும் போதும் அந்த நம்பருக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பிளேஸ் வேல்யூ இருக்கும். ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், தௌசண்ட்ஸ் பிளேஸ்ன்னு இருக்கும். ஸோ the place value is specified in powers of 10 for the decimal number system. ஸோ ஒரு டெசிமல் நம்பர் சிஸ்டமில் ஒரு நம்பரை எழுதும்போது அந்த பிளேஸ் வேல்யூவை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுறோன்னா இன் பவர்ஸ் ஆஃப் 10 நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் 516 and 1823 இந்த நம்பர்ஸை நம்ம எப்படி வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம் அதாவது இன் பவர்ஸ் ஆஃப் 10 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு பார்த்தா 516 நம்ம என்ன பண்ணுறோம் 5 into 10 to the power 2 plus 1 into 10 to the power 1 plus 6 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். அதே மாதிரி 1823 thousands place வந்தா 10 to the power 3, hundreds place வந்தா 10 to the power 2, tens place வந்தா 10 to the power 1, ones place வந்தா எதுவும் எழுதாம எழுதுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல இன் பவர்ஸ் ஆஃப் 10 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுறோம். This number system is different from the decimal number system that you use in everyday mathematics. In binary number system, you make use of 2 digits to form numbers. இப்போ அப்படியே வந்து binary number systemக்கு வரும். Binary, byனா 2. So binary number systemனா 0 and 1. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நம்பர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து base 2 number system அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இதை வந்து பவர்ஸ் ஆஃப் 10 நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி பைனரி நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம எழுதுறது எல்லாமே பைனரி 2 நம்பர் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த டிஜிட்ஸ் 0 and 1 வந்து பைனரி டிஜிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா பைனரி பைனா 2 டிஜிட்ஸ் இருக்கு 0 and 1. ஸோ பைனரி டிஜிட்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிட்ஸ். So next வந்து பாருங்க in the binary number system units of information are expressed as multiples of bits. So binary number systemல வந்து எல்லா இன்ஃபர்மேஷனோட யூனிட்ஸும் நம்ம வந்து பிட்ஸ்ல தான் மென்ஷன் பண்றோம். ஸோ யூனிட்ஸ் அப்படின்னா என்னன்னா நீங்க சயின்ஸ்ல பார்த்துருப்பீங்க டெம்பரேச்சர் வந்து கெல்வின் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். லென்த்தை வந்து மீட்டர்ல மென்ஷன் பண்ணோம். அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க இல்லையா யூனிட்ஸ் அதுதான் வந்து யூனிட்ஸ். அந்த மாதிரி பைனரி நம்பர் சிஸ்டம்ல எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் பிட்ஸ்ல தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபியூ பைட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 nibble அப்படின்றது 4 bits, 1 byte அப்படின்றது 8 bits. ஸோ 8 பைனரி டிஜிட்ஸ் சேர்ந்தது 1 byte. 1 kilobyte அப்படின்றது என்ன 1024 bytes. 1 megabytes ஆர் 1 MB. இந்த MBன்றது நம்ம யூஸ்வலாகவே யூஸ் பண்ணுறோம் எல்லா மெமரியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 1 MBன்றது வந்து 1024 kilobytes. ஸோ 1 GBன்றது 1024 megabytes. 1 TB 1 terabyte அப்படின்றது 1024 gigabytes. 1 petabyte is 1024 TB அதாவது terabyte. 1 exabyte is 1024 petabyte. 1 zettabyte is 1024 exabyte. 1 yottabyte or YB is 1024 zettabyte. இதெல்லாம் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஜிகாபைட் வரைக்கும் தான் ஆர் டெராபைட் வரைக்கும் யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ இது வந்து என்னது நம்ம பைனரி நம்பர் சிஸ்டம்ல யூனிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பிட்ஸ்ல தான் நம்ம சொல்றோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட்டிங் டெசிமல் நம்பர்ஸ் இன்டு பைனரி நம்பர்ஸ். ஸோ டெசிமல் நம்பர்ஸை வந்து எப்படி நம்ம பைனரி நம்பரா கன்வெர்ட் பண்றது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க.
164 அப்படின்ற ஒரு டெசிமல் நம்பர் இருக்கு. இந்த நம்பரை பைனரி ஈக்குவலண்டா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணிட்டே வரணும். ரிமைண்டர்ஸை பக்கத்தில் எழுதிட்டே வரணும். ஸோ 164 2ஆல டிவைட் பண்ணா 2 8s are 16, 2 2s are 4. ரிமைண்டர் வந்து 0. ஸோ இங்கே ரிமைண்டர் 0 எழுதிக்கிறோம். திருப்பி 82 2ஆல டிவைட் பண்ணுறோம். 2 4s are 8, 2 1s are 1. ரிமைண்டர் is 0. 41 2ஆல டிவைட் பண்ணுறோம். 2 2s are 4, 0. 1 is reminder. ஸோ ரிமைண்டர் 1 எழுதுகிறோம். 20 2ஆல டிவைட் பண்ணுறோம். 10, 0. 10 2ஆல டிவைட் பண்ணுறோம். 5, ரிமைண்டர் 0. 5 2ஆல டிவைட் பண்ணுறோம். 2 2s are 4, 1 பேலன்ஸ் வரும். ஸோ ரிமைண்டர் 1 இங்கே எழுதிக்கிறோம். 2 2ஆல டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் போகும். ரிமைண்டர் எதாவது வருமானா இல்லை 0. ஸோ அதே மாதிரி 1 2ஆல டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகாது. ஸோ 0, ரிமைண்டர் வந்து 1. ஸோ இந்த மாதிரி எல்லா நம்பரையும் 2ஆல டிவைட் பண்ணிட்டே வரணும். ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் இங்கே எழுதணும். இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாமே 1 0 இல்லை 1ஆ தான் இருக்க முடியும். ஏன்னா 2ஆல டிவிசிபிள் ஆச்சுன்னா ரிமைண்டர் 0, 2ஆல டிவிசிபிள் ஆகலைன்னா ரிமைண்டர் 1. ஸோ இப்போ இப்படி எழுதினதுக்கு அப்புறமா கீழே இருந்து மேலே ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நம்ம எழுதணும். The decimal number 164 is equal to 101000100 in binary form. ஸோ இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா 164 to the base 10 அப்படின்றது base 10 போட்டால் decimal number system அர்த்தம் is equal to இந்த பைனரி ஃபார்மை போட்டு to the base 2 போடணும். இது எல்லாமே சப்ஸ்கிரிப்ட்ல போடணும். base 2 போட்டால் பைனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ டெசிமல் நம்பர் சிஸ்டமை எப்படி பைனரி நம்பர் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். see one more example. 46 அப்படின்ற டெசிமல் நம்பரை பைனரி ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 46 2ஆல டிவைட் பண்ணால் 23, ரிமைண்டர் இஸ் 0. 23 திருப்பி 2ஆல டிவைட் பண்ணால் 11, ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஆட் நம்பராக இருந்தால் ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஈவன் நம்பராக இருந்தால் ரிமைண்டர் 0 கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் டிவிஷன் தான். ஸோ 2 திருப்பி 11 2ஆல டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 கிடைக்கும். பிகாஸ் இட்ஸ் an odd நம்பர். 5 திருப்பி 2ஆல டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 கிடைக்கும். அகெயின் 5 is an odd நம்பர். 2 2ஆல டிவைட் பண்ண முடியும். ரிமைண்டர் 0 கிடைக்கும். 1 திருப்பி 2ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ இங்கே 0 போட்டுட்டு ரிமைண்டர் 1 போடணும். ஸோ பைனரி நம்பர் சிஸ்டமில் எழுதும்போது கீழே இருந்து மேலே எழுதணும். 1 0 1 1 1 0 போட்டு பேஸில் 2 போடணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும் டெசிமல் நம்பர் சிஸ்டம் வந்து பைனரி நம்பர் சிஸ்டம்க்கு. நெக்ஸ்ட் வந்து பைனரி நம்பர்ஸை எப்படி டெசிமல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பைனரி நம்பர் கொடுத்துட்டாங்க. இதை வந்து கன்வெர்ட் திஸ் இன்டு டெசிமல் ஈக்குவலண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? டெசிமல் நம்பரை பைனரி ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பைனரி நம்பரை டெசிமல் ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றையும் பிட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணோம். அதாவது இங்கே பாருங்கள் பைனரி நம்பர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 100101 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து 100101 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இதனோட பொசிஷனல் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 எழுத போகிறோம். ஸோ இது வந்து 2 to the power 0 place, இது வந்து 2 to the power 1 place, 2 to the power 2 place, 2 to the power 3 place, 2 to the power 4 place, 2 to the power 5 place. இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கணும். எழுதிட்டு இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதிடணும். 1 into 2 to the power 5 plus 0 into 2 to the power 4 plus 0 into 2 to the power 3 plus 1 into 2 to the power 2 plus 0 into 2 to the power 1 plus 1 into 2 to the power 0. So 2 to the power 5 என்னது? 2 5 times பண்ணணும். So 2 into 2 into 2 into 2 into 2 அதுதான் 2 to the power 5 இல்லையா? இதெல்லாம் நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. So 2 to the power 5 is 32. 1 into 32 plus 0 into 2 to the power 4 வந்து 16. 2 to the power 4னா 2 4 times multiply பண்ணணும். So 2 4 times multiply பண்ணால் 16 கிடைக்கும். Next 2 to the power 3. 2 3 times multiply பண்ணும் 8.
plus 1 into 4 அதாவது 2 to the power 2 2 னா 2 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணோம் 2 into 2 is 4 plus 0 into 2 to the power 1 னா 2 1 time எழுதணும் 2 plus 1 into 2 to the power 0 is always 1 so 2 to the power anything to the power 0 is 1 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா மேக்ஸ்ல so அதுதான் 1 into 1 so இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 1 into 32 is 32 0 ஓட மல்டிப்ளை பண்ணா அது 0 ஆயிடும் so 0 plus 1 into 4 is 4 0 into 2 is 0 plus 1 into 1 is 1 so இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா 37 கிடைக்கும் so இந்த பைனரி நம்பரை நம்ம வந்து டெசிமல் ஈக்குவலண்டா கன்வெர்ட் பண்ணா 37 வருது அது வந்து to the base 10 சொல்லி நம்ம போடணும் next one more example கொடுத்திருக்காங்க பாருங்க 101101 இத வந்து நம்ம டெசிமல் நம்பரா கன்வெர்ட் பண்ணனும் சோ எப்படி எழுதணும் நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறதுக்கு வந்து லாஸ்டா எழுதிக்கணும் அதாவது 101101 அப்படினு சொல்லி எழுதிட்டு லாஸ்ட்ல இருந்து வரணும் இது வந்து 2 to the power 0 2 to the power 1 2 to the power 2 2 to the power 3 2 to the power 4 2 to the power 5 2 to the power 6 சோ அத தான் இங்க பிரிச்சு எழுதி இருக்காங்க so 1 into 2 to the power 6 plus 0 into 2 to the power 5 plus 1 into 2 to the power 4 plus 1 into 2 to the power 3 plus 1 into 2 to the power 2 plus 0 into 2 to the power 1 plus 1 into 2 to the power 0. So 2 to the power 6 na enna 2 was 6 times multiply பண்ணும். So 2 into 2 into 2 into 2 into 2 into 2. இத multiply பண்ணா உங்களுக்கு 64 வரும். So 1 into 64 plus 0 into 2 to the power 5 is 32 plus 1 into 2 to the power 4 is 16 plus 1 into 2 to the power 3 is 8 plus 1 into 2 to the power 2 is 4 plus 0 into 2 to the power 1 is 2 plus 1 into 2 to the power 0 is 1. So இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனும் 64 0 ஓட மல்டிப்ளை பண்றது எல்லாமே 0 ஆயிடும் 1 ஓட மல்டிப்ளை பண்றது அப்படியே வரும் சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 93 கிடைக்கும் சோ இந்த பைனரி system இந்த பைனரி நம்பரோட டெசிமல் நம்பர் ஈக்குவலன்ட் வந்து 93 to the base 10 so base வந்து கண்டிப்பா போடணும் 2ன்ற பேஸ் போட்டா அது பைனரி நம்பர்னு அர்த்தம் 10ன்ற பேஸ் போட்டா அது டெசிமல் நம்பர்னு அர்த்தம் so நம்ம இந்த செக்ஷன்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி பார்த்தோம் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பார்த்தோம் next வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் பார்த்தோம் அதுல வந்து two types of languages low level high level low levelல two types பார்த்தோம் அதே மாதிரி high level languages என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம் next வந்து பாத்தீங்கன்னா பைனரி நம்பர் சிஸ்டம் பார்த்தோம் பைனரி நம்பர் சிஸ்டமை எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படினு பார்த்தோம் அப்புறம் ஒரு டெசிமல் நம்பரை எப்படி பைனரி நம்பரா கன்வெர்ட் பண்றது ஒரு பைனரி நம்பரை எப்படி டெசிமல் நம்பரா கன்வெர்ட் பண்றது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் So with this we'll complete today's lesson. இதுக்கப்புறம் இந்த லெசனோட part 2 வீடியோ வந்து next class நம்ம பார்க்கலாம். So இது வரைக்கும் நீங்க நான் உங்களுக்கு இந்த லெசன்ல சொன்னது எல்லாத்தையும் வந்து படிச்சு பாருங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா just comment me I'll clarify your doubts. So நீங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை கம்ப்ளீட்டா படிச்சிட்டு இந்த லெசன்ல கடைசியா இருக்கிற எக்ஸசைசஸ்ல இருக்கிற choose and fill up இதெல்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க question and answers எதெல்லாம் தெரியுதோ அதையும் அட்டெண்ட் பண்ணுங்க next classல we'll see about classification of computer softwares பத்திலாம் நம்ம next classல படிக்கலாம் so if you have any doubts comment me and thank you for watching this video